பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் நுசூசும் மினல் ஹதீஸின் நபவி ஷரீஃப் லிஷேக் அத்துக்தூர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா. அஷேக் அத்துக்தூர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா தொகுத்த ஒரு அற்புதமான நூல்தான் நுசூசும் மினல் ஹதீஸின் நபவி ஷரீஃப் என்ற நூல். இந்த நூலிலிருந்து மூன்றாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய தம்ரீன்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமாரீன், இலக்கண நினைவூட்டல். உண்மையிலே இந்த தமாரீன் நமக்கு நிறைய இலக்கண நினைவூட்டல்களை கொடுக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்பில் மூன்றாவது இலக்கணங்கள் வரைக்கும், மூன்றாவது தம்ரீன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவது தம்ரீன் பயிற்சி வரைக்கும் பார்த்துட்டோம். நான்காவது தம்ரீனை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இது வந்து ஃபஅலன் தான் வாசிக்கணும். ஃபஅலன் மின் பாபி தஃபாஅல. தஃபாஅல என்ற வசனில் வரக்கூடிய ஒரு ஃபஅலையும், வஆஹர மற்றொரு ஃபஅல் மின் பாபி அஃஅல. அஃஅல என்ற பாபில் வரக்கூடிய இன்னொரு ஃபஅலையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாடத்தில் படித்தவற்றை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நோட்ல எழுதுங்க. நான்காவது தம்ரீன், அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத. வரக்கூடிய வாக்கியங்களை, ஜும்லாவுக்கு பன்மை ஜுமல், வரக்கூடிய வாக்கியங்களை, இது மன்ஊத், இது நஅத், வரக்கூடிய வாக்கியங்களை அக்மில் பூர்த்தி செய். பி கலிமத்தி அக்பர், அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு, வகையிர் மா எல்சமு, அவசியமானதில் மாற்றத்தை ஏற்படுத்து. எந்த இடத்துல அக்பர் என்பதை குபரா என்று சொல்ல வேண்டுமோ அவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தி பின் வரக்கூடிய காலி இடத்தை நிரப்புன்னு சொல்றாங்க. இப்ப இதை நமக்கு தெளிவா வாசித்து காட்ட கண்ணிமிகு உஸ்தாத் அவங்க இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா ஃபீக்கும் உஸ்தாத், அஹ்சன் அல்லாஹ் இலைக்கும். படிங்க. سيارتي أكبر من سيارتك. ஏன் அக்பர்னு சொன்னீங்க? போன இதாஹாத்துன் நஹ்வியத்துன் இலக்கண தெளிவுகள்ல படிச்சிருக்கிறோம். அக்பர் என்பது முதாஃபாக இல்லை, அல் வரல அப்படின்னு சொன்னா, தனித்து வருது அப்படின்னு சொன்னா, அங்க நாம செய்யாரா என்பது பெண்பால். பெண்பால் அதுக்கு தோதுவாக ஹபராக வரக்கூடியது பெண்பாலாக தானே வரணும். ஆனா இங்க அக்பர் என்ற ஹபராக வரக்கூடிய இஸ்மு தஃதீலானது முன்ஃபரித், தனித்து வருது. இதாஃபாத்தாக அல்னு வரல, இதாஃபாத்தாகவும் இல்லை. எனவே இந்த இடத்துல அக்பர் என்று முதக்கர் ஆண்பாலாக சொல்லணும். அந்த அடிப்பில் உஸ்தாத் அக்பர்னு சொல்லியிருக்காங்க. ஜிசாக்கல்லா ஹைரா உஸ்தாத். செய்யாரத்தி அக்பரு மின் செய்யாரத்திக். அடுத்து, أين سيارتك الكبرى؟ அஹ்சன்த ஷேக், பாரக்கல்லா ஃபீக்கும். சரியா சொன்னீங்க. ஏன்னா இங்க வந்து அல் வருது. செய்யாரத்துக்கள் குப்ரா மௌசூஃப் சிஃபத். எனவே சிஃபத்தாக நஅத்தாக வரக்கூடிய அல் குப்ரா, அல் சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் இங்க பெண்பாலாக கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்பில் உஸ்தாத் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. பாரக்கல்லா ஃபீக்கும் உஸ்தாத். அடுத்து, هذه أكبر سيارة يابانية. அக்பரு என்ற அல் வரல, முதாஃபாக இருக்குது. இந்த இடத்துல அக்பரு. ஹாதிஹி அக்பரு செய்யாரத்தின் யாபானியத்தின். என்ன அர்த்தம்? ஹாதிஹி சொல்லுங்க ஷேக். هذه இது أكبر سيارة பெரிய வாகனம்.
ஜப்பானிலிருந்து வந்துள்ள பெரிய வாகனம். ஜப்பான் أوكي. ஜப்பானுடைய காரிலே இது பெரிய கார் அப்படின்னு சொல்லலாம். ம். ஹாத்தில் முதாரிஅ வல் அம்ர மினல் அஃஆலில் ஆத்தியத்தி. இதுதான் நல்ல ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்க செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாடத்துல இடம் பெறாதா இருந்தா வெப்சைட்ல போய் அல் மஆனி அல் மஆனி என்ற வெப்சைட்ல போய் நீங்க வந்து இதற்கான சர்ஃபுகளை நீங்க தேடி பார்க்கலாம். சரி, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அது வீட்டில் அந்த மாதிரி தேடி பாருங்க. அல் மஆனி அல் மஆனி என்ற வெப்சைட் அது ரொம்ப பயனுள்ளது. அல் மஆனி காமூஸ் வ முஅஜமுல் இந்த இருக்குல்ல, இந்த வெப்சைட் மன்னிக்கணும், இதில் சில ஆடு வரத்தான் செய்யுது. அல்லாஹ் லேசாகி தருவானாக. இதில் போய் நீங்கள் அரபு மொழியை தேர்வு செய்து கொண்டு தேவையான வார்த்தையினுடைய அர்த்தங்கள் அதனுடைய சர்ஃப்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த மாதிரியான பாடங்களில் நமக்கு தெரியாது தானே, அகராதி அல்லது முன்ஜீத் போன்ற டிக்ஷனரி இருந்துச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி டிக்ஷனரி இல்லை அப்படின்னு சொன்னால் அல் மஆனி என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்க. அந்த ஆப் மூலமாக இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கான விடைகளை நம்ம தேடிக்கொள்ளலாம். அல்லது வெப்சைட்டாக இருந்தாலும் அல் மஆனி என்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இதில் கொஞ்சம் ஆடு நிறைய வரும். அதில் ஆப்லேயும் ஆடு வரும். அல்லாஹ் லேசாகி தருவானாக. சொல்லுங்க உஸ்தாத். ஹாத்தி கொண்டு வா அல் முதாரிஅ வல் அம்ர, முதாரியான ஃபெயலையும் அம்ரு ஃபெயலையும் மினல் அஃஆலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஃபெயல்களுக்கு முதாரியான மேலும் அம்ரான ஃபெயலை கொண்டு வா. சொல்லுங்க. கதா தெரியல يقضي يا أستاذ. கதா யக்தி கதாஅன். அம்ரு வந்து யக்தி. அம்ரு எப்படி இருக்கும்? يقضي யக்தி. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, கதா இந்த இடத்துல டைப் பண்ணுவோம். நான் போன வாரம் எடுத்து வச்சிருந்தேன். இந்த வாரம் கதா கதான்னு ட்ரை பண்ண வந்துருச்சுங்களா? இல்லை பாருங்க, அப்படி கீழே போனீங்கன்னா சில முஅஜமில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. கதா இப்போ நிறைய முஅஜமுகளை கொடுத்துருக்காங்க, நிறைய அகராதி கொடுத்துருக்குறாங்க. கதா யக்தி கதாஅன், கதா யக்தி கதாஅன் கொடுத்துருக்காங்களா? உஸ்தாத் புரியுதுங்களா உஸ்தாத்? இந்த புரியுது. முஅஜமை நீங்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்தி பாருங்க. இந்த ஹரக்காத்தோட சில முஅஜம் கொடுத்துருப்பாங்க. இந்த முஅஜமில் கொடுத்துருக்காங்க. கதா கதா கத்யன் வ கதாஅன் வ கதியத்தன் என்ற சர்ஃபை தான் கொடுத்துருக்காங்க. ஹரக்காத்தோட ஹரக்காத்துகளுடன் கொடுத்துருக்கக்கூடிய சில அகராதி இப்படி பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கதா யக்தி கதாஅன், அதனுடைய அம்ரு ஃபஅல் யக்தி என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இருக்குல்ல, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். தெரியுதுங்களா? கதா ஜூம் பண்ணா தெரியுதுங்களா உஸ்தாத்? தெரியுது أستاذ. கதா அதனுடைய முதாரி யக்தி. யக்தி எப்படி எழுதணும்? யக்தி என்று எழுதணும். அதனுடைய அம்ரு ஃபஅல் ஃபஅலுல் அம்ரி யக்தி. ஃபஅலுல் அம்ரி எப்படி இருக்கும்? யக்தி. அதனுடைய மஸ்தர் கதாஅன் வ கத்யன் என்று இருக்கும். அதனுடைய இஸ்மு ஃபாயில் காதின் மஃஊல் மக்தியுன் என்ற அர்த்தமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்துமா
ஷக்க அடுத்த ஃபேல் என்ன? يشق يا أستاذ. யஷுக்கு ஃபேலுல் அம்ர் எப்படி இருக்கும்? أم، سهل يا أستاذ. ஷுக்க. شق أوكي. அதே போல போய் பாருங்க. நான் அப்படி ஒன்றுனா பார்த்துட்டுனா டைம் போயிடும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் விவரித்து சொன்னால் புரியும். நீங்கள் இந்த மாதிரி தேடுவீங்க. ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்திலேயே இங்கே என்ன செஞ்சுருக்காது? ஃபுல்லாக கதா யக்தி யக்தி என்ற ஃபிஅலுல் முதாரி ஃபிஅலுல் அம்ருலாம் எழுதப்பட்டிருக்காது. கொஞ்சம் பின்னால் போய் அப்படியே சர்ச் பண்ணி போகணும். இது ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு அகராதிலும் அந்த அர்த்தங்களை எப்படி விவரிக்கிறாங்க அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, அடுத்த ஃபேல் என்ன? ஷக்க. ஷக்க அப்படின்னு டைப் பண்ணுங்க, இது வந்துடும். இந்த கொடுத்துருக்குதா? ஷக்க யஷுக்கு உஷ்குக்கு ஷுக்க ரெண்டு விதமான அம்ரு ஃபேல் இருக்குது. சரிங்களா? இந்த இருக்குல்ல, ஷக்க 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 ஷக்கா ஷக்கு ஷக்கத் ஷக்க ஷக்கா ஷக்கு ஷக்கத் ஷக்கதா ஷக்கக்ன ஷக்கக்த ஷக்கக்துமா ஷக்கக்தும். இது மீசான் அடிப்படையில் சர்ஃபு செய்கிறது. அப்படி ஷக்க வந்து முதாஃபான ஃபேலாக இருக்கனால ஃபேலாவை சர்ஃப் செய்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஷக்ககுத்து இந்த இடத்துல அது பிரிந்துடும். அதனுடைய முதாரி வந்து யஷுக்கு. ஷக்காவுடைய முதாரி எப்படி இருக்கும்? யஷுக்கு. அதனுடைய அம்ரு ஃபேல் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து உஷ்குக்கு, இன்னொன்று வந்து ஷுக்க. ரெண்டையுமே பயன்படுத்தலாம். அதனுடைய மஸ்தர் ஷக்கன் வஷுகூக்கன் என்ற அர்த்தமாகும். ஷக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷக்கு பிளந்தான். ஷக்குக்கு என்ன அர்த்தம்? பிளந்தான். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதனுடைய அர்த்தங்கள் அப்படி ஒன்று ஒன்றா போட்டிருக்காங்க. சதஅஹு خالف وتمرد فرق கலிமத்தஹா பிளவை ஏற்படுத்தினான். ஷக்க சௌபன் மஸ்ஸகஹு கிழித்தான். கதஅஹு வெட்டினான். சௌபு ஆடு என்ற வார்த்தை அதுக்கு அடுத்து வந்தா. இப்படி அதனுடைய அர்த்தங்கள்லாம் எப்படிலாம் மாறுபடும், அதனுடைய விளக்கங்களை எல்லாம் அந்த அகராதியில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா உஸ்தாத்? இன்ஷா அல்லாஹ். நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் இலகுவா நிலை கிடையாது. முஅஜ்ஜமுல் வஸீத் என்ற அகராதியை எடுத்து புரட்டி புரட்டி பார்ப்போம். அல் முன்ஜித் என்ற அகராதியை தான் வாங்கி படிப்போம். அந்த அகராதிலாம் 1000 2000 ரூபாய்கள். அந்த மாதிரி அகராதிகளை நம்ம வச்சுருக்கணும். டெய்லி நம்ம படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தங்களை அகராதியை புரட்டி பார்த்து தெளிவுபடுத்தி கொள்ளணும். ரொம்ப அவசியமானது. நம்ம வேறொரு மொழியை படிக்கும்போது அகராதி நம்ம கூடவே இருப்பது ரொம்ப அவசியமானது. உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குதுங்களா? இருக்கு சார். எனவே அது போல் உங்கள் கூட என்ன இருக்கணும்? ஒரு அகராதி, ஒரு முஅஜ்ஜம், ஒரு காமுஸ் உங்கள் கூட இருக்கணும். முடிந்தால் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு காமுஸ், நீங்கள் அரபு நாட்டில் இருக்கனால ஒரு காமுஸ் முஅஜ்ஜமுல் வஸீத் அல்லது அல் முன்ஜித் போன்ற காமுஸை வாங்கி கொள்ளுங்க. சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ் சார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த மாதிரிலாம் பாடத்தில் நீங்கள் தேடணும். அடுத்து அஹ்பர. அக்பர யுக்பிரு சார். கரெக்டு. ஃபஅல் அம்ர் எப்படி? தெரியல சார். அஹ்பிர். அக்பிர். அஹ்பிர். அதோடைய மஸ்தர் இஹ்பாருன். இஹ்பாருன் இருக்கும். அதுக்கடுத்து அத்தா. அத்தாவுடைய அத்தா யஅதி ஆதி. யஅதி தானே சார்? யஅதி ரைட்டு தான். அத்தா யஅதி. அதனுடைய அம்ரு ஃபேல் என்ன? ஆத்தியா சார். யஅதி. இந்த ஷர்ஹுல் முஃப்ரதாத்திலே படிச்சிட்டோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதை கேட்டிருக்காங்க. வாட் நேம் ஆஃப் டிக்ஷனரியுடைய புத்தகத்தின் நேம் கேட்டிருக்கிறாங்க. முஅஜ்ஜமுல் வஸீத் என்ற அகராதி இருக்குது, அதை வாங்கி கொள்ளலாம். அல் முன்ஜித் என்ற அகராதை வாங்கி கொள்ளலாம். அல் மஆனி என்பது இதில் வந்து பல அகராதிகள் கொண்ட ஒரு செயலி, ஒரு ஆப். மாஷா அல்லாஹ் ரொம்ப பயனாக இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் ஆடு வரும்.
இதனுடைய வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் நான் இப்போ காட்டினேன்ல, அதில் நிறைய அகராதியினுடைய அர்த்தங்களை போட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இதை பாருங்களேன். அஹ், இந்த மாதிரி தான் இதாக ஆட் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு வார்த்தைக்கு அகராதியினுடைய பேரையெல்லாம் இங்கே போட்டிருப்பாங்க. معجم تعريف ومعنى شق في معجم المعاني الجامع. المعاني الجامع என்ற அகராதியில் ஷக்க என்ற ஃபிஅலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி விவரிக்கிறாங்களா? அப்படியே கீழே போங்க. அப்படியே கீழே போயிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஷக்காக்கு முஸ்தலஹாத், இப்போ தற்போது காலத்தில் இருக்கக்கூடிய புழக்க அர்த்தம் என்ன, நடைமுறை அர்த்தம் என்ன, அதை கொடுக்குறாங்க. அப்படியே அந்த அல் மஆனில் ஜாமியில் வரக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்படியே கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த அகராதிகள்லாம் இடம்பெறும். இங்கே பாருங்க, மஅனா ஷக்காக்கு ஃபி காமூசில் குல், அதில் என்ன அர்த்தம், இந்த காமுஸில் என்ன அர்த்தம், இந்த பாருங்க முஅஜ்ஜமுல் வசீத். முஅஜ்ஜமுல் வசீத், முஅஜ்ஜமுல் வசீத்தை வாங்கி கொள்ளுங்கன்னு சொன்னா இல்லையா? முஅஜ்ஜமுல் வசீத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் அது கொடுத்துருக்காங்க. அர்ராயித், அல் முஅஜ்ஜம் அர்ராயித் என்று முஅஜ்ஜம் இருக்குது, அகராதி இருக்குது. அதில் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க. அர்ராயிதில் என்ன அர்த்தம், இந்த மாதிரி முஅஜ்ஜம், முஅஜ்ஜம் சொன்னா டிக்ஷனரி, அகராதி. காமுஸ்னாலும் அகராதி என்ற அர்த்தமாகும். பல அகராதிகள் இருக்குது. பிரபலியமான ஒரு அகராதின்னு சொன்னா முஅஜ்ஜமுல் வசீத். அதே போல அல் முன்ஜித் என்ற அகராதி இந்த இருக்குல்ல, முஅஜ்ஜமுல் வசீத். முஅஜ்ஜமுல் வசீத்தில் இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க என்னென்ன அர்த்தங்களை சொல்றாங்க. அல் முஅஜ்ஜமுல் கனி, அதில் என்னென்ன அர்த்தங்களை கொடுத்துருக்குறாங்க என்பதெல்லாம் இப்படி வரிசையாக கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்டில். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்னும் ஆழமாக நீங்கள் தேடி பார்க்கலாம். இந்த மாதிரி அகராதி இந்த இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெரிய 1000 ரூபாய் செலவு பண்ண தேவையில்லை. இந்த வெப்சைட்டை போய் பார்க்கும் ஒரு பொறுமை இருந்தாலே நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து அத்தா யத்தி, இத்தி, அதனுடைய மஸ்தர் என்ன, இத்தியானுன். அடுத்து உஸ்தாத், ஹாத்தி ஜம்அல் அஸ்மாஇல் ஆத்தியா, வரக்கூடிய அஸ்மாக்களுக்கு பெயர் சொற்களுக்கான ஜம்ஐ கொண்டு வா. சொல்லுங்க. இம்ரஅத்துன், نساء. ذئبுன், تلا أستاذ. ذئابுன், ذئابுன். ذئبுன் என்ன அர்த்தம்? تلا أستاذ. ஓநாய், ஓநாய். இபுனுன் பன்மை என்ன? أبناء. அப்னா. நேற்றைய வகுப்புல படிச்சீங்க, ம். நேற்றைய வகுப்புல படிச்சீங்க தானேத்தா? ஆமாம் أستاذ. இன்னொரு பன்மையும் சொல்லி கொடுத்தோமே, அப்னாஉன் பனூன, யா بنو. பனி ஆதம், அந்த இடத்துல வரக்கூடிய பனூன. அடுத்து சிக்கீனுன். سكين، سكاكين أستاذ. கரெக்ட். சாஹிபத்துன். صاحبة، صاحبات أستاذ. மாஷா அல்லாஹ். ஜம்உல் முஅன்னசி சாலிம், உடைபடாத பெண்பால் பன்மையாக இதற்கான பன்மை வரும். இதற்கான இந்த இந்த பயிற்சியெல்லாம் செய்ய சொன்னோம். இந்த சாஹிபத்தினை போல இந்த ஹேண்ட் அவுட்டில் வரக்கூடிய அந்த பயிற்சி பண்ணீங்களாமா? ஹேண்ட் அவுட்டில் ஏன்னா அதில் நல்ல பயிற்சி. ஹேண்ட் அவுட் புத்தகத்தில் ஒரு பயிற்சி கொடுத்தோமே, அது செஞ்சீங்களா இந்த பயிற்சி? இல்ல أستاذ. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடம் முடிஞ்ச பின்னால் உட்காந்து செய்யுங்க, சரிங்களா? இந்த إن பயிற்சி شاء الله. பாருங்க. இந்த மாதிரி இப்போ சாஹிபுன், இப்போ இந்த இடத்துல மர்ஃபூவில் எப்படி வரும்? சாஹிபுன் முஃப்ரதா இருக்கும்போது. முசன்னாவில் சாஹிபானி, பன்மை என்ன, பன்மை என்ன? சாஹிபூன. صاحب. மன்சூபா வரும்போது சாஹிபன், மஜ்ரூரா வரும்போது சாஹிபின், முஅன்னஸா வரும்போது சாஹிபத்துன், சாஹிபத்தன், சாஹிபத்தின். அதே போல முசன்னா ஜம்அ எப்படி வரும் என்பது இதை பார்த்து இதே போல தான் அதனுடைய அமைப்பு எல்லாமே இருக்கும். இந்த அமைப்பை பார்த்து பார்த்து அப்படியே என்ன செய்யுங்க, இந்த வெற்றிடங்களை ஃபில் பண்ணுங்க, சரிங்களா?
இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க إن உஸ்தாத். شاء الله أستاذ. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து, அதுஹில் குல்ல கலிமத்தி மிம்மா யத்தி ஃபி ஜும்லத்தி முஃபீதா. பயனுள்ள வாக்கியத்தில் பின்வரக்கூடியவற்றில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ நுழை. அதுஹில் நுழை, குல்ல கலிமத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும், மிம்மா யத்தி பின்வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ நுழை, ஃபி ஜும்லத்தி முஃபீதா பயனுள்ள வாக்கியத்தில். ஒரு பயனுள்ள ஒரு சென்டென்ஸில் பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு வர சொல்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். أم، أه، صليت பைனமா آه. சொல்லுங்க. இப்போ உதாரணமாக தமிழில் صلي சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. صليت ركعتين بينما في المسجد أستاذ. அஹ்சன்த. பைனமா ஃபில் மஸ்ஜித், பள்ளியில் நான் இருக்கும் சமயத்தில் 2 ரக்காத்துகளை நான் தொழுதேன். அதே போல் அது ஒரு சம்பவமாக சொல்லணும். நானும் இமாமும் பேசி கொண்டிருக்கும் போது இந்த மனிதர் வந்தார். அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. أم، أتى பைனமா رجل بينما என்னம்மா? أتى رجل بينما نتحد بينما نتحدث أستاذ. நத்தஹத்தது. نتحدث مع الإمام. இமாமோடு நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு மனிதர் வந்தார். அஹ்சன்த. இந்த மாதிரி நீங்களே என்ன செய்யுங்க, சென்டென்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ். إن شاء الله. அடுத்து, ذهب بكذا சென்டென்ஸில் கொண்டு வாங்க. பி கதான்னு கொண்டு வர தேவையில்லை, அந்த பாவை கொண்டு வரணும். ذهبண்டா சென்றான், ذهب பி வந்துச்சு சொன்னால் கொண்டு சென்றேன் அர்த்தமாயிடும், முத்தஅத்தியா மாறிடும். அந்த அடிப்படையில் நான் ஒரு பொருளை கொண்டு சென்றேன் என்று சொல்லும்போது ذهب பி பயன்படுத்தி சொல்லுங்க. ذهب بجواله. நீங்கள் உங்களை வச்சு சொல்லுங்க. ذهب ذهبா ذهبு, அதை முத்தக்கல்லியமா சொல்லுங்க. ذهبت بجوالي. ஆ, என்னுடைய ஃபோனை நான் கொண்டு சென்றேன். right. வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்போ ذهبت மர்கஸுக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வர மாதிரி சொல்லுங்க. ذهبت إلى المركز بكتابي. அஹ்சன்த. அந்த மாதிரி. அத்தாபி கதா. இப்போ தஹபண்டா கொண்டு சென்றான், அத்தாண்டா வந்தான்னு அர்த்தம். அத்தாவுக்கு அடுத்து பா வந்துச்சு சொன்னா கொண்டு வந்தான் என்ற அர்த்தமாயிடும். சரிங்களா? அந்த அடிப்படையில் அத்தா பியை பயன்படுத்தி சொல்லுங்க. أتيت إلى المسجد بسيارتي. அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது பொருளை வச்சு சொல்லுங்களேன். أم... أم... أتيت إلى المسجد بألبس شماغي. அத்தைத்துல் பள்ளிவாசலுக்கு நான் வந்தேன். அடுத்து என்ன சொன்னீங்க அத்தா? بشماغي. என்னுடைய ஷிமாக், தலையில் அணியக்கூடிய ஆடையுடன் நான் வந்தேன். ரைட். இப்போ அத்தாவுக்கு பின்னால பா வந்தா என்ன அர்த்தம்? தஹபக்கு பிறகு பா வந்தா என்ன அர்த்தம்னு விளங்குதா? ஆமாம் சார். தஹப அப்படின்னு தனியா வந்தா என்ன அர்த்தம்? ذهبنا சென்றான். தஹப பி கலமின் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுடன் சென்றான். அந்த பேனாவுடன். பேனாவுடன் சென்றான். பேனாவை எடுத்து சென்றான் என்று சொல்லலாம். தஹபல்லாஹு பினூரிஹிம், அவர்கள் வெளிச்சத்தில் இருக்கிறார்கள், அந்த வெளிச்சத்தை போக்கிவிட கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். தஹப போக்கிவிட்டான். சூரா பக்ரால் வரக்கூடிய வார்த்தை. தஹபல்லாஹு பினூரிஹிம், அவர்களுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் போக்கினான். வதரகஹும், அவர்களை அப்படியே துல்மாத்திலே விட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையில் இடம்பெறக்கூடிய தஹபவை போல. தஹப வந்தால், தஹபுக்கு பிறகு பா வந்தால் கொண்டு சென்றான். அதே போல தஹபல்லாஹு பினூரிஹிம், அந்த இடத்துல
அவர்களுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் போக்கினான் என்ற அர்த்தமெல்லாம் இந்த தஹபுக்கு உண்டு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து த வை ஃபில் ஃபராகி வெற்றிடத்தில். ஃபராக் என்ன அர்த்தம்? வெற்றிடம். ஃபீமா யஅதி பின்னால் வரக்கூடிய வெற்றிடத்திலே வை கலிமத்த இபின் இபின் என்ற வார்த்தையை வை. முராஇயன் கவனித்தவனாக அல் காயிதத்தல் ஹாஸத பிஹذف ஹம்ஸத்திஹா ஹத்தன் எழுத்தில் இபின் என்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய ஹம்சாவை போக்குவதற்கு இருக்கக்கூடிய குறிப்பான சட்டத்தை நினைவுபடுத்தியவனாக கவனித்தவனாக பின்வரக்கூடிய வெற்றிடங்களில் இபின் என்ற வார்த்தையை கொண்டுவான்னு சொல்றாங்க. கவனமா எந்த இடத்துல இபின்ல வரக்கூடிய ஹம்சா வரும், எந்த இடத்துல போக்கப்படும் என்பதை கவனித்து சொல்லுங்க. அன أنا ابن المدرس. அன இந்த இடத்துல ஹம்சா ஹம்சத்துல் வஸ்ல் கொண்டு வரப்படுமா போக்கப்படுமா? இந்த ஹம்சா போக்கப்படும். இபின்ல ஏற்படக்கூடிய இந்த ஹம்சா எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்படுமா போக்கப்படுமா? எழுத்து வடிவத்தில் கொண்டு வரும்னு நினைக்கிறோம் சார். கொண்டு வரப்படும். இந்த இருக்குல்ல, இது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இபுன்னு சொல்லணும். ஆனா வாசிக்கும் போது ஹம்சத்துல் வஸ்ல் ஹம்சா அந்த வாசிக்கப்படாது. அனபுனுல் முதர்ரிஸ்னு வாசிப்போம். ஆனா எழுத்து வடிவத்தில் இங்க அலிஃப் ஹம்சா எழுதப்படும். அடுத்து உமர் இப்னு கத்தாபி. இங்க ஹம்சா வருமா வராதா? எழுத்து வடிவத்துல வரும் சார். வராது. அப்படியா? இரண்டு பேர்களுக்கு இடையில் ஒரே வரியில இப்ன் என்ற வார்த்தை வரும்போது எழுத்து வடிவத்தில் ஹம்சா போக்கப்படும். இங்க படிச்சோமா இல்லையா? இதாஹத்துன் நஹ்வியால படிச்சிருக்கிறோம். இப்னை பற்றி விவரிக்கக்கூடிய அந்த பகுதியில இதை படிச்சு பாருங்க. இந்த இருக்குல்ல, இந்த துஹ்தஃபு ஹம்சத்து இப்ன் இப்ன்ல இருக்கக்கூடிய ஹம்சா போக்கப்படும். ஹத்தன் எழுத்தில். இதா கான சிஃபத்தன் பைன அலமைன் இரண்டு அலம்களுக்கு மத்தியில் சிஃபத்தாக வரும்போது. ஆனா ஒரு நிபந்தனை, அது அடுத்த வரியில வரக்கூடாது, வரியிலேயே அது இடம் பெற்றிருக்கணும். அப்போ இதை நம்ம இதா இருக்குல்ல, அல் ஹசனுபுனு அலியின் என்பதை போல. இதே போலதான் இங்க உமர் உமர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா இபுன். இப்ப இந்த உமருக்கு சிஃபத்தா வந்து இருக்குது. எனவே இந்த இபுன்ல என்ன வராது? இந்த ஹம்சா வராது. உமர் இப்னுல் கத்தாபின்னு சொல்லணும். அடுத்து இதை வாசிங்க. யஸீது யஸீது இப்னுல் யஸீது அமீரி இங்க வந்து முஆவியா. முபத்ததா கபரா கொண்டு வரோம், சிஃபத்தா வரல. யஸீது யஸீது அவங்க யாருன்னு சொன்னா இப்னுல் அமீரி முஆவியா, அமீரான முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார். யஸீத் அவங்க யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், அமீரான முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார். அப்ப இங்க வந்து முபத்ததா கபரா ஒரு செய்தியா கொண்டு வரோம். அதே போல அதை தொடர்ந்து அலமு என்ன, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப அந்த அடிப்படையில இந்த இடத்துல எவ்வாறு சொல்ல வேண்டும்? எழுத்து வடிவத்தில் இபன் என்ற வார்த்தை இடம்பெறும். இபன் அதாவது ஹம்சா, இந்த ஹம்சா இபன் என்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய ஹம்சாவானது இந்த சென்டென்ஸ்ல எழுதப்படும், ஹத்தில் எழுதப்படும். புரியுதுங்களா உஸ்தாத்? புரியுது சார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ்
அடுத்த ஹதீஸ் ரொம்ப ஒரு அழகான ஹதீஸ். அஅ்தி குல்ல தி ஹக்கின் ஹக்கஹ். ஒவ்வொன்றுக்கான ஹக், அந்த உரிமையை, கடமையை கொடுத்து விடு என்ற அற்புதமான ஒரு ஹதீஸ். வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது குடும்ப வாழ்க்கை, மற்ற இதர வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் தேவையான ஒரு அற்புதமான ஹதீஸ். தனி மனித உடலுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது, குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்குது. அதை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு சம்பவத்துடன் கூடிய அழகான ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை அடுத்த வாரம் நாம் படிப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். உஸ்தாதுக்கு சந்தேகம் இருக்குதுங்களா? இல்ல உஸ்தாத். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நோட்டில் எல்லாம் எழுதி கரெக்டாக இன்ஷா அல்லாஹ் காட்டுங்க. நீங்கள் எழுதுனதை நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புகளில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்க்ரீனில். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.